தெளிவாக அங்க ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அங்க தாவீது சொல்றாரு 29வது அதிகாரத்துல 1 சாமுவேல் 29ஆம் அதிகாரத்துல அங்க தாவீது ஒரு வார்த்தை சொல்றாரு. தாவீதுடைய காரியங்கள், நான் தேவனுடைய ஆலயத்துக்காக நான் காரியங்களை நான் செய்வதா காணப்பட வேண்டும். அப்போ தேவனுடைய ஆலயத்துக்கு நான் எவ்வளவோ நான் சேர்த்து வச்சுட்டேன், இன்னும் எனக்கு உள்ளதெல்லாம் கூட நான் தேவனுடைய ஆலயத்துக்கு நான் கொடுப்பேன் என்று சொல்லி 1 நாளாகம் 29ஆம் அதிகாரம் 1-3 வரை நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், அங்க தாவீது சொல்லக்கூடிய ஒரு காரியம், என்னுடைய மகனாகிய சாலமோன் என்னுடைய ராஜாவாக வழிநடத்த போகிறார். ஆனா அவன் சின்ன வயசு, அவனுக்கு அனுபவம் இல்லை. அவனுக்காக நான் எவ்வளவோ காரியங்கள் நான் செஞ்சு வச்சுட்டு இருக்கிறேன். ஆனா இன்னும் நான் என்ன செய்வேன், தேவனுடைய ஆலயத்துக்கு இன்னும் என்னுடைய சொந்த காரியத்தை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி இந்த 1 நாளாகமத்துல நாம் பார்க்கிறோம். அப்போ தாவீது உள்ள வாஞ்சியை பாருங்க, நான் தேவனுடைய ஆலயத்துக்கு என்னால் முடிந்த அளவு நான் எல்லாத்தையும் வச்சுட்டேன். அது மாத்திரமல்ல, இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சை, அப்போ அந்த ஆலயத்தின் மேல இன்னும் ஒரு ஆசை இருக்கிறது. அப்போ தனக்கு உண்டானது எல்லாவற்றையும் கூட அவர் தேவனுடைய ஆலயத்துக்கு கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த நாட்களில் கூட நம்ம தேவனுடைய ஆலயத்துக்கு மனப்பூர்வமா நம்ம செய்யும் போது தேவன் நம்முடைய காரியங்களை ஆசீர்வதிப்பார். இது தாவீது மூலமாக நாம் கற்றுக்கொள்ளலாம். தாவீது எல்லாத்தையும் வச்சிட்டாரு, எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. இன்னும் தனக்கு சொந்தமான காரியங்களை தான் சேகரித்து வைத்திருக்க பொண்ணு வெள்ளி எல்லாத்தையும் கூட நான் தேவனுடைய ஆலயத்துக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த முதல் வசனத்துல நமக்கு 84 முதல் வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. 2வது வசனம் நாம் பார்க்கும்போது கூட ஆத்துமா வாஞ்ச, 2வது ஒரு மனுஷனுடைய வாஞ்ச தேவனுடைய ஆலயத்தின் மேல நம்முடைய ஆத்மா வாஞ்சி உள்ளதாக இருக்கிறது. அதான் சொல்ற பாருங்க, என் ஆத்மா கர்த்தருடைய ஆலயம் பிரகாரங்களின் மேல் வாஞ்சியும் தவனமா இருக்கிறது, என் இருதயம் என் மாம்சம் ஜீவன் உள்ள தேவனே நோக்கி கம்பீரித்து சத்தமிடுது. அப்போ 2வது காரியம் நாம் பார்க்கும்போது கூட ஆத்மா வாஞ்ச திருப்தி அடைவதாக இங்க காணப்படுகிறது. இன்னைக்கு நம்முடைய ஆத்மா யார் மேல வாஞ்சியா இருக்கிறது? இன்னைக்கு நம்முடைய ஆத்மா தேவனுடைய காரியங்கள் மேல் வாஞ்சியா இருக்கிறதா, உலகத்தின் காரியங்கள் மேல் நமக்கு வாஞ்சியா இருக்கிறதா? இன்னைக்கு நம்முடைய வாஞ்சி எப்படியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கும்போது கூட 41வது சங்கீதம் 1வது வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுகிறது, மானானது நீரோடு வாஞ்சித்து கதறுகிறது போல என் தேவன் மேல் நான் என்ன செய்யறேன் நம்பிக்கை. 42வது சங்கீதம் 1வது வசனம் பார்க்கும்போது, மானானது நீரோட வாஞ்சித்து கதறுகிறது போல என்னுடைய ஆத்மா. அப்போ மானுக்கு எங்க ஒப்பிட்டு காட்டுறாங்க. மானு எங்க இருக்கும்? காடுகள்ல இருக்கும், இல்ல வனாந்தரத்துல இருக்கும். அது தண்ணிக்காக தவணம், அந்த தண்ணீர் தாகத்துக்காக அது அலைஞ்சு ஓடுகிற காலத்தை நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒரு வாஞ்ச, நானு தண்ணி எப்படியாவது வேணும்னு சொல்லி, அப்ப தண்ணி இல்லைன்னா தன்னுடைய ஜீவன் போய்விடும் என்று அந்த மானுக்கு நன்றாக தெரியும். அப்போ தண்ணிக்காக மான் என்ன செய்யுது, அலைஞ்சு ஆடுகிற. அப்போ அந்த தண்ணி கிடைச்ச உடனே அதுக்கு எவ்வளவு ஒரு சந்தோஷம் பாருங்க, ஒரு வாஞ்ச. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையிலும் கூட இப்பேற்பட்ட வாஞ்சிய நம்ம இடத்துல காணப்பட வேண்டும். இன்னைக்கு நம்முடைய வாஞ்ச எப்படியாக இருக்கிறது? நான் தேவன் மேல் நான் வாஞ்சி உள்ளவனாக இருக்கிறனால காணப்படுகிறேனா? என்னுடைய வாஞ்ச தேவனுக்கு விருப்பமாக இருக்கிறதா? இன்னைக்கு நமக்கு அப்படிப்பட்ட வாஞ்சிகள் வரணும். மானானது அங்கே மானவை இங்க ஒப்பிட்டு கூட இங்க காட்டுவதை நம்ம பார்க்கிறோம். இந்த மானு அலையும் போது இன்னும் என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு கூட அதை யோசித்து இருக்கலாம். ஆனா அதே மான் அந்த தண்ணிக்காக எப்படி வாஞ்ச, ஒரு மனுஷனுக்கு எப்படி ஒரு வாஞ்சி இருக்கு, அந்த வாஞ்சி இருக்குதோ அந்த வாஞ்ச நமக்கு வர வேண்டும் என்று சொல்லிதான் இந்த 84வது சங்கீதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இந்த நேரத்துல கூட நம்ம யோசித்து பார்க்க வேண்டும், நமக்கு எப்படிப்பட்ட வாஞ்சி இருக்கிறது, தேவன் மேல் நம்முடைய வாஞ்சி எப்படியாக இருக்கிறது. முதல்ல நாம் பார்க்கும்போது கூட அந்த தாவீதுடைய காரியங்களை நாம் கற்றுக்கொள்வதாக காணப்பட வேண்டும். 2வது காரியம், நம்முடைய வாழ்க்கையில ஒரு வாஞ்ச, நான் ஏதாவது ஒண்ணு என்னுடைய ஆலயத்துக்கு நான் செய்வதாக காணப்பட வேண்டும். ஏதாவது ஒண்ணு நான் செஞ்சுட்டே இருக்கணும் என்னுடைய தேவனுடைய காரியங்களுக்காக. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் தேவனையே சார்ந்திருப்பேன், நான் தேவனையே பார்ப்பேன் அப்படின்ற ஒரு வாஞ்ச இங்க 2வது ஒரு வசனத்துல நமக்கு இருக்குது. இன்னைக்கு நம்முடைய வாஞ்சி எங்க இருக்குது? என் தேவன் மேல இருக்கிறதா, தேவனுடைய காரியங்கள் மேல இருக்கிறதா அப்படின்னு சொல்லி நாம் பார்ப்போம். அதுதான் இங்க நமக்கு இந்த 1 பேதுருல ரொம்ப தெளிவாக இங்கே கொடுக்கப்பட்டுள்ள ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். 1 பேதுரு
2 வசனம் 2-3 நம்ம பார்க்கும்போது கூட நம்முடைய வாழ்க்கை நாம் தேவனுக்காக இருக்க வேண்டும். 2 பேர் 2 2-3 வசனங்கள் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், நான் தேவன் மேல வாஞ்சியாக நான் இருக்கிறவர்களா காணப்பட வேண்டும். இன்னைக்கு நம்முடைய வாஞ்சை எப்படியாக இருக்குது, நம்முடைய நடக்கைகள் எப்படியாக இருக்குது, இந்த 84வது சங்கீதத்தை நமக்கு தெளிவுபடுத்துவதா காணப்படுகிறது. அதாவது அங்க நம்ம தங்கி இருக்கும்போது நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சி நம்ம இடத்துல பார்க்க முடியும். தேவனுடைய ஆலயத்துக்கு போன நம்ம என்ன கத்துக்கோம்னா, நம்முடைய வளர்ச்சி, அதாவது நம்ம ஆலயத்துக்கு செல்வதற்கு முன்பாக நம்முடைய வளர்ச்சி எப்படி இருந்தது, ஆலயத்துக்கு செல்லும் போது நம்முடைய வளர்ச்சி எப்படி இருக்குது, ஆலயத்துக்கு போன நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம், அதுதான் தேவனுடைய மனிதர்கள் நமக்கு போதிப்பார்கள். தேவனுடைய மனிதர்கள் நமக்கு கற்றுக் கொடுப்பாங்க. உதாரணம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கூலுக்கு போகும்போது அந்த பாடங்களை மாத்திரம் தான் நமக்கு சொல்லி கொடுப்பாங்க. ஆனா நீ ஒரு தேவனுடைய ஆலயத்துக்கு நீ போகும்போது நமக்கு அநேக காரியங்கள், நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எப்படி வாழ வேண்டும், தேவனுக்காக நம்ம எப்படி இருக்க வேண்டும், நம்முடைய குடும்பங்களை நம்ம எப்படி நடத்த வேண்டும், நம்முடைய வாலிப பிள்ளைகள் நம்ம எப்படி நடத்த வேண்டும், அப்படி என்று நமக்கு அநேக காரியங்களை தேவனுடைய ஆலயத்துல நமக்கு கற்றுக்கொள்ள அங்க அநேக நமக்கு வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கிறது. இன்னைக்கு தேவனுடைய ஆலயத்துக்கு சென்ற அநேக குடும்பங்களை நாம் பார்க்கும்போது கூட தேவனுக்கு பயந்து வாழும்போது அந்த குடும்பங்கள் ஆசீர்வாதத்து மேல ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள நாம் பார்க்கிறோம். இந்த நேரத்துல நம்ம யோசித்து பார்க்கும்போது, இந்த கல்வாச்சாப்புடைய ஆரம்ப நாட்களில நம்முடைய குடும்பங்கள் எப்படி இருந்தது, ஊழியத்தின் ஆரம்ப நாட்கள் நாம் பார்க்கும்போது நம்முடைய குடும்பங்கள் எப்படி இருந்தது, நம்முடைய விசுவாசி குடும்பங்கள் எப்படி இருந்தது, இன்னைக்கு நம்முடைய விசுவாசி குடும்பங்கள் எப்படி இருக்கிறது, நம்முடைய விசுவாசியுடைய பிள்ளைகள் இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கண்கள் முன்பாக இன்னைக்கு நாம் பார்க்கிறோம். அந்த நாள் நாம் பார்க்கும்போது நம்முடைய வாழ்வாதாரம் எப்படி இருந்தது, இன்னைக்கு நம்முடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்குது, அதாவது பாருங்க, அது எங்க கத்துக்கணும், நம்ம தேவனுடைய ஆலயத்துல நாம் கற்றுக்கொண்டோம். நாம் கற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, அதை நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும், நம்ம அதை கற்றுக் கொடுத்தோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்ப வாழ்க்கையில ஆசீர்வாதம் தேவன் நடத்தி கொண்டு இருக்கிறார். அதை பார்க்கும்போது கர்த்தர் ஒரு மகிழ்ச்சி, 2வது நமக்கு ஒரு மகிழ்ச்சி. இந்த ஒவ்வொரு ரெட்ரீட்டும் நாம் பார்க்கும்போது கூட நம்முடைய பிள்ளைகளையும் சந்தோஷம். அந்த நாட்கள்ல ஒரு 30 வருடத்துக்கு முன்பாக எப்படி இருந்தது, இந்த 30 வருட கழித்து பிற்பாடு இன்னைக்கு நம்முடைய இடங்கள்ல, நாம் தங்கி இருக்கிற இடங்கள்ல, நம்முடைய ஆலயத்து இடங்கள்ல நாம் எப்படியாக வாழ்கிறோம். அதுதான் நாம் தேவனுடைய ஆலயத்துல நாம் தங்கி இருக்கும்போது நமக்கு அப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்கள் கொடுப்பாருன்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். அதன்படியாக இந்த 4வது வசனத்தை 84:4 நாங்கள் பார்க்கும்போது கூட, உம்முடைய வீட்டிலே வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதுமே உம்மை துதித்துக் கொண்டு இருப்பார்கள். அப்ப ஆலயத்துக்கு நம்ம போனோம்னா நம்ம ஒரு பாக்கியவான்களாக இருப்போம், நம்முடைய குடும்பங்கள்ல ஒரு பாக்கியவான்களாக இருக்கும். எப்பொழுதுமே தேவனை துதித்துக் கொண்டே இருப்பார்கள் சொல்லி இங்க பார்க்கிறோம். அப்போ அங்க நம்ம தங்கி இருக்கிறதால தேவனுடைய வாசஸ்தலத்தை நம்ம சென்னோம்னு சொன்னா நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்குது, 2வது நமக்கு வாக்குத்தத்தம் கிடைக்கிறது, 3வது நமக்கு அங்க ஒரு அடைக்கலம் கூட நமக்கு கிடைக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு தேவனுடைய வாசஸ்தலம் நாம் தங்கி இருக்கும் போது கூட நாம் எப்பொழுதுமே நம்ம தேவனை துதிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஒரு காலத்துல துதி என்பது நமக்கு தெரியாது, ஒரு காலத்துல ஆராதனை என்பது நமக்கு தெரியாது, ஒரு காலத்துல நமக்கு ஸ்தோத்திரம் என்பது நமக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு தேவனுடைய ஆலயத்துல நம்ம செல்லும் போது அங்க ஒரு நடப்பட்ட மரத்தை போல் நாம் இருக்கிறோம். எப்பொழுதுமே தேவனை துதிக்கிற குடும்பங்களாக நாம் இருக்கிறோம். அங்க தேவ ஆசீர்வாதத்துக்கும் தேவனுடைய வாக்குத்தத்தத்துக்கும் அங்க தேவனுடைய ஆலயத்துல நமக்கு இருக்குதுன்னு சொல்லிதான் இந்த அதிகாரத்தை நாம் பார்க்கிறோம். அப்போ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கும்போது ஒரு நீதிமான்களுடைய காரியங்கள் எப்படியாக காணப்படும், ஒரு தேவனுடைய பிள்ளைகளுடைய காரியங்கள் எப்படியாக காணப்படும். அதான் நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி நமக்கு பிரச்சனைகள், போராட்டங்கள், துன்பங்கள், இப்படிப்பட்ட நேரங்கள் நமக்கு வரும்போது நமக்கு ஒரே ஒரு இடம், அடைக்கலமான இடங்கன்னா தேவனுடைய ஆலயம். அந்த தேவனுடைய ஆலயத்துக்கு எதுக்கு போறாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் என்று சொன்னா, உபாகம் 12ஆம் அதிகாரம் வசனம் 5-16 நாம் பார்க்கும்போது கூட அந்த இடத்துல தேவனை ஆராதிப்பதற்கும் தேவனை துதிப்பதற்கும் அந்த இடத்துக்கு சென்று தேவனுக்கு
பழைய ஏற்பாட்டு காலத்தை பார்க்கும்போது பலிகளை செலுத்தி அங்க சந்தோஷமாக இருப்பதற்காக அந்த இடத்துக்கு செல்வதாக நாம் பார்க்கிறோம். அதாவது என்ன, நமக்கு ஒரு கஷ்டம் வரும், நமக்கு ஒரு பிரச்சனை வரும், இப்ப நம்ம எங்க போறது நமக்கு தெரியாது. ஆனா ஒரே ஒரு இடம் தேவனுடைய ஆலயம் அப்படின்னு சொல்லி இந்த அதிகாரத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம். பிரியமானவர்களே, இப்பொழுதும் கூட நான் தேவனுடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதே நமக்கு அப்படிப்பட்ட வாஞ்சை நமக்கு இருக்க வேண்டும் சொல்லி நாம் பார்க்கிறோம். அடுத்தபடி நாம் பார்க்கும்போது வசனம் 8 நாம் பார்க்கும்போது கூட, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே என் விண்ணப்பத்தை கேளும், யாக்கோபின் தேவனை எனக்கு செவி கொடும். அப்போ அந்த இடத்துக்கு நம்ம போனோம்னா, அந்த ஆலயத்துக்கு நம்ம போனோம்னா, கர்த்தாவே என் விண்ணப்பத்தை கேளு. அப்போ நம்ம என்ன பண்றோம், நம்முடைய பிரச்சனை, நம்முடைய போராட்டம், நம்முடைய கஷ்டங்கள் எதுவா இருந்தாலும் நாம் தேவனுக்கு தெரியப்படுத்துறோமா. அதாவது ஒரு ஆவிக்குரிய மனிதனுடைய வளர்ச்சி இங்கே நாம் காணலாம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒரு ஆவிக்குரிய மனுஷன் எப்படி இருப்பானா, தனக்கென்று ஒரு பிரச்சனை வந்தாலோ, இல்ல தன்னுடைய விசுவாசிகளுக்கு ஒரு பிரச்சனை வந்தாலோ, இல்ல நம்ம சொந்தங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தாலோ, ஒரே ஒரு வழி எங்க போவாங்கன்னா தேவனுடைய ஆலயத்துக்கு போவாங்க. தேவனுடைய ஆலயத்துக்கு சென்று அங்க தேவனுக்கு ஒப்பு கொடுப்பாங்க அப்படி என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒரு நீதிமான் எங்க இருப்பானா, தேவனுடைய ஆலயத்தில் தான் தங்கியிருப்பானா. அங்க போனதான் எனக்கு எல்லாமே எனக்கு இடம். அதாவது ஒரு ஆவிக்குரிய ஒரு வளர்ச்சி உள்ள ஒரு மனிதனுடைய வாழ்க்கை, அந்த ஆவிக்குரிய மனிதனுடைய வாழ்க்கையை நம்ம அங்கே கற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு ஒரு பிரச்சனை போராட்டம்னா நம்ம மனுஷனை தேடி நம்ம ஓடக்கூடாது. ஒரே ஒரு இடம் நமக்கு என்ன இடம்னு சொல்லி நம்ம பார்த்தோம் சொன்னா தேவனுடைய ஆலயம். அந்த தேவனுடைய ஆலயத்துக்கு சென்றதான் நமக்கு எல்லாமே அங்க கிடைக்க வேண்டும் சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம யாரை தேடி நம்ம ஓடுறோம், இன்னைக்கு நம்முடைய கால்கள் எங்க போடுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, உலக மனிதர்கள் உலக மனுஷங்கிட்ட நம்ம போனோம்னா நமக்கு ஒரு காரியம் நமக்கு நடக்காது. ஆனா ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய மனுஷன் என்ன பண்ணா, ஒரு ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை எடுத்துட்டு போய் அவன் ஆலோசனை கேட்பான். இங்க யோபின் புஸ்தகத்தை நாம் பார்க்கும்போது கூட 17ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நம்ம சற்று கவனித்தோம் என்று சொன்னால், நீதிமான் தன் வழியை உறுதியாய் பிடிப்பான், சுத்தமான கைகள் உள்ளவன் மென்மேலும் பலத்திருப்பான். அப்போ நீதிமானுடைய வழி எப்படி இருக்குமா, உறுதியாக இருக்குமா. அவன் பின் வாங்கவே மாட்டான். ஏன்னு சொல்ல பார்த்தா அவன் சுத்தமாக இருக்கிறான், தன் கைகள் சுத்தமாக இருக்கிறது. யோபு சொல்றாரு பாருங்க, நீதிமானுடைய காரியங்கள். இன்னைக்கு நம்முடைய வழிகள் எங்க இருக்குதுங்க? இன்னைக்கு நம்முடைய வழி தாறுமாறான வழிகளா இருக்கிறதா, இல்ல இது கர்த்தருக்கு நேரான வழியா இருக்கிறதா? என்னுடைய கைகள் சுத்தமா இருக்கிறதா, என்னுடைய கைகள் சுத்தம் இல்லாம இருக்கிறதா? இந்த கைகள் சுத்தம் என்று சொல்லும் போது நம்முடைய தலைமை போதகர் அடிக்கடிக்கு சொல்லக்கூடிய ஒரு காரியம் இதுதான். அப்பா என் கை சுத்தமா இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லுவாரு. இது நமக்கு ஒரு மாதிரி. அப்போ ஒரு ஆவிக்குரிய மனிதனுடைய வளர்ச்சியை நாம் இங்க பார்க்கலாம். அப்போ நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 18வது வசனம் சொல்லுது, நீதிமானுடைய பாதைகளுடைய வெளிச்சம் சூரிய வெளிச்சம் போல இருக்குமா. அப்ப நீதிமான் எங்க இருந்தாலும் கூட தேவனை தேடுகிற ஒரு மனிதனாக இங்க காணப்பட வேண்டும். இந்த கால வேளையில இன்னைக்கு நம்முடைய காரியங்கள்ல நம்முடைய கைகள்ல எப்படி இருக்கிறது, நம்முடைய காரியம் வழி எப்படி இருக்குது, என்னுடைய வழி உறுதியாக இருக்கிறதா, உறுதி இல்லாம இருக்கிறதா? இன்னைக்கு நிறைய பேர் விழுந்து போறதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி நாம் பார்த்தோம் சொன்னா, நாம் உறுதியாக நாம் நிற்பதில்லை, நாம் உறுதியாக நம்ம செவி கொடுப்பதில்லை, நாம் உறுதியாக தேவனுடைய வார்த்தை கேட்பதில்லை அப்படி என்று சொல்லிதான் இங்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனா உடனே யோபு சொன்ன மாதிரி 17ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை, எந்த ஒரு காரியமே தேவனுக்கு நம்முடைய வழி தேவனுக்கு பிரியமா இருக்கிறதா பிரியமா இல்லையா அது நமக்கு நல்லா தெரியும். நான் போகிற வழி என்ன வழி, என்னுடைய கை சுத்தமா இருக்கிறதா, என்னுடைய கால்கள் சுத்தமா இருக்கிறதா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கணும். நமக்கு தெரியும், நம்ம தெரியாம ஒன்றும் போறதில்லை, யாருமே தெரியாம போறதில்லை. ஆனா ஒரு நீதிமான என்ன செய்யணும்னா, இது கர்த்தருக்கு பிரியமான ஒரு வழியா இருக்க வேண்டும், நான் கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை நான் செய்யறதா காணப்பட வேண்டும் என்று சொல்லிதான் இந்த அதிகாரத்துல நாம் பார்க்கிறோம். கடைசியா நாம் பார்த்தோம் என்று சொன்னால் 9வது வசனத்தை நாம் பார்க்கும்போது கூட 84ஆம் அதிகாரம் சங்கீதம் 9 நாம் பார்க்கும்போது கூட, எங்கள் கேடகமாகிய தேவனை கண்ணோக்கமாயிரும் அப்படின்னு சொல்லி இங்க நாம் பார்க்கிறோம். நீர் அபிஷேகம் பண்ணின முகத்தை பார்வோம் என்று சொல்லி இந்த 84வது வசனம் நமக்கு 84வது சங்கீதம் 9வது வசனம் சொல்லுது. அப்போ தேவனுடைய ஆலயத்துக்கு போனா நமக்கு என்ன கிடைக்குதுன்னு சொல்லி நாம் பார்த்தோம் என்று சொன்னா பாதுகாப்பு கிடைக்கிறது. அப்ப நம்ம பாதுகாத்து கொள்ள இடம் எதுன்னு சொல்லி ஒரே ஒரு இடம் எதுன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது தேவனுடைய ஒரு இடம்.
அந்த இடத்துக்கு போனதான் என்ன நான் பாதுகாத்துக்க முடியும், என்னுடைய காரியங்கள் நான் பாதுகாத்துக் கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிதான் இந்த 9வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய காரியங்கள் எப்படியாக இருக்கிறது, எனக்கு பாதுகாப்பு எங்க இருக்கிறது? இன்னைக்கு உலகத்தை தேடி நான் ஓடுறேனா, இல்ல தேவனுடைய ஆலயத்தை நான் தேடி ஓடுவர்களாக நான் காணப்படுகிறேனா? இன்னைக்கு அநேக சொல்லுவாங்க எனக்கு பாதுகாப்பே இல்லைங்க அப்படின்ட்டு அநேக சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். ஆனா உண்மையாக தேவனுடைய பிள்ளைகளுக்கு எங்க பாதுகாப்பு கிடைக்குதா? தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது அவனுக்கு பாதுகாப்பு இருக்குதுன்னு சொல்லிதான் தேவனுடைய வசனம் இங்க நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. இந்த அதிகாரத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்று சொன்னோம்னா, பாதுகாப்பு வேணும் என்று சொன்னா நாம் தேவனை தேடுவர்களாக காணப்பட வேண்டும். 34வது சங்கீதம் 7வது வசனம் சொல்லுது, கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களுக்கு சூழ பாலம் இறங்கி அவர்களை விடுவிப்பார். அப்போ உனக்கு பாதுகாப்பு இல்லை, எனக்கு பிரச்சனை இருக்குது, எனக்கு போராட்டம் இருக்குது சொல்லி நம்ம உலகத்தை தேடி உலக மனிதர்கள் தேடி நம்ம ஓடும்போது நம்ம கண்டிப்பா பாதுகாப்பு இருக்கவே இருக்காது. ஆனா இங்க நம் தேவனுடைய பாதுகாப்பு நமக்கு வேண்டும் என்று சொன்னால் தாவீது சொல்றாரு 34வது சங்கீதத்தை 7வது வசனத்துல சொல்றாரு பாருங்க, கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்கள். அப்போ நம்ம யாருக்கு பயப்படணும்? கர்த்தருடைய காரியங்களுக்கு நாம் பயப்பட வேண்டும், கர்த்தருக்கு நாம் பயப்பட வேண்டும். கர்த்தர் எனக்கு பாதுகாப்பு கொடுக்கிறவராக காணப்படுகிறார், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் அப்படின்ற விசுவாசம் நமக்கு காணப்பட வேண்டும். இன்னைக்கு நம்முடைய விசுவாசங்கள் நமக்கு எங்க இருக்குது? நமக்கு அநேக சத்துருக்கள் வரலாம், அநேக பிரச்சனைகள் வரலாம், அநேக போராட்டங்கள் வரலாம். ஆனா இருந்தாலும் தேவனுடைய ஆலயத்தை நாம் விடக்கூடாது. தேவனுடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதனால்தான் நமக்கு இப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கிறது. முதலாவது காரியம், தேவனுடைய காரியத்தை மூலம் வாஞ்சிய உள்ளவரா. ஏன்னா இருக்க போறது கொஞ்ச காலம். வசனம் ரொம்ப தெளிவா சொல்ல, 1000 நாளை வாழ்த்தை விட ஒரு நாள் நான் தேவனுடைய சம்பளம் காத்திருந்தாலும் எனக்கு போதும். இன்னைக்கு நம்முடைய வாஞ்சியம் அப்படிதாக இருக்க வேண்டும். இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகள் வந்து உற்சாகத்தோடு இருப்போம், உற்சாகத்தோடு ஆலயத்துக்கு செல்வோம். ஆனா நாட்கள் ஆக ஆக என்ன செய்வோம்னா, நாம் தேவனுடைய ஆலயத்தை விட்டு பின்தங்கியவர்களா காணப்பட வேண்டும். அப்படி எத்தனையோ குடும்பங்கள் நாம் பார்க்கிறோம். இது காரணம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது சொன்னோம்னா, நாம வழியே தேவனுக்கு பிரியமாக இருப்பதாக காணப்படவில்லை. எப்போ தேவனுக்கு பிரியமாக, தேவனுக்கு விருப்பமாக அந்த வழிகள் நடக்கும்போது நமக்கு ஆசீர்வாதத்து மேல ஆசீர்வாதம் தேவன் கொடுத்து கொண்டதே இருப்பாராம். உதாரணமா இன்னைக்கு பார்த்தோம்னு சொன்னா, இந்த கால நேரத்துல கூட நம்ம பார்த்தோம்னு சொன்னா, சாத்தானவனுக்கு ஒரு 3 ஏஜென்ட் வச்சிருப்பானா. இந்த 3 ஏஜென்ட் என்ன, நான் ஞாயிற்றுக்கிழமை எப்படியாவது சர்ச்சைக்கு போனேன்னு சொல்லிட்டு வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ரொம்ப ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டே இருப்பாங்களாம். அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆடம்பட ஆலயத்து நேரத்துக்கு கடந்து செல்வதற்கு அவனுக்கு நேரம் இல்லாம போய்விடுறது. காரணம் என்னன்னா, முதல்ல அவன் சேர்ந்து உன்னை ஆலயத்துக்கு போக விடாம எப்படியாவது தடுக்கணும். ஏன்னா ஆலயத்துக்கு நீ சென்றேன்னா உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்குது, நீ சந்தோஷமா இருப்ப, நீ சமாதானத்தோட இருப்பேன்னு சொல்லி முதல்ல அவன் ஆலயத்துக்கு போகாம உன்னை தடுத்துறான். முதல் ஏஜென்ட்டுடைய வேலை என்ன பார்த்தீங்கன்னா, ஆலயத்துக்கு செல்லாம தடுப்பதுதான். 2வது ஏஜென்ட் இருப்பான். அந்த 2வது ஏஜென்ட்டை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஒருவேளை நம்ம ஆலயத்துக்கு சென்றாலும் கூட தேவனுடைய வசனத்தை கேட்காதபடி செய்வான். தேவனுடைய வசனத்தை நம்ம கேட்காதபடி அவன் செய்கிறா காணப்படணும். நம்ம அங்கதான் உட்கார்ந்து இருப்போம், அங்க வசனத்தை மேல வசனம் சொல்லுவாங்க, சத்தியத்தை மேல சத்தியத்தை சொல்லுவாங்க. ஆனா நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் அது மேல நமக்கு இருக்கு. நம்ம மனுஷன் மாத்திரம் அங்க உட்கார்ந்து இருப்போம், நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் எங்கேயோ சென்று விடும். இது 2வது ஏஜென்ட் செய்யக்கூடிய ஒரு வேலை. 3வது ஏஜென்ட் என்ன பண்ணுவான், ஆலயத்துக்கு வந்துட்டான், உட்காந்துட்டான். 3வது ஒரு ஏஜென்ட் என்ன பண்ணுவான், உன்னை உட்கார விட மாட்டான். ஆலயத்துக்கு வந்தாச்சு, 2வது உட்காந்தாச்சு, 3வது காரியம் நம்மள அந்த ஆலயத்துல உட்கார விட மாட்டான். ஏன்? அடிக்கடிக்கு நமக்கு இந்த செல்போனு அது ரிங்கு வந்துனே இருக்கும். அடிக்கடிக்கு மத்திய எந்திரிச்சு போயினே இருப்பாங்க. காரணம் என்ன? உன்னை உட்கார விட மாட்டான். அதனால இந்த 3 ஏஜென்ட்டுகளை நம்ம ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய ஆலயத்துல நாம் உறுதியாக நாம் இருக்க வேண்டும். தேவனுடைய ஆலயத்துல நடப்பட்ட ஒரு மரத்தை போல் நாம் இருக்க வேண்டும். என்னதான் எனக்கு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பாஸ்டர் போய் காலையில ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரலாம், பாஸ்டருங்க என்ன பண்ணுவாங்க, ஈவினிங் போய் விசிட் பண்ணி அந்த நபர்கிட்ட பேசுவாங்க. அப்ப கரெக்டா நமக்கு பதில் வச்சிருப்பாரு. அவரு என்ன பதில் சொன்னா நம்ம பேச முடியாதுன்னு சொல்லி நமக்கு பதில் வச்சிருப்பாரு. ஏன்னா இது யாருடைய காரியம்? சாத்தானுடைய காரியம். அதை நாம் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த 84வது சங்கீதத்தை நம்ம மாடலாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். முதல் பாகத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், ஆலயத்தின் மேல ஒரு வாஞ்ச,
ரெண்டாவது காரணம் பார்க்கும்போது சொல்லலாம் ஆத்துமா வாஞ்ச. மூன்றாவது காரணம் பார்க்கும்போது ஆலயத்துல வாழ்ந்து அங்க ஐக்கியமா இருப்பதான் நமக்கு சந்தோஷம், சமாதானம் எல்லாமே நம்ம கிடைக்கும்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். நான்காவது காரணம் பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி. ஒரு மனுஷன் எப்போ தேவனுடைய ஆலயத்துக்கு செல்கிறானோ அவன் நாளாக 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 அந்த மனிதனுடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய வளர்ச்சிகள் நம்ம காணப்பட வேண்டும். கடைசியா நாம் பார்த்தோம்னு சொன்னால் நமக்கு ஒரு பாதுகாப்பு. இன்னைக்கு அநேக மக்கள் பாதுகாப்பு இல்லாம இன்னைக்கு அழிஞ்சு அங்க இங்க ஓடுறாங்க. ஆனா ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு இங்க அநேக பாதுகாப்பு இருக்கு. அதான் தாவீது சொல்றாரு, அடிக்கடி சொல்லுவாரு, என் நெருக்கத்துல என் தேவனை நோக்கி நான் கூப்பிடுவேன். அப்போ பிரச்சனைன்னு வரும்போது, போராட்டங்கள்னு வரும்போது, கஷ்டங்கள்ல வரும்போது எனக்கு பாதுகாப்பு வேணும்னா நான் தேவனுடைய ஆலயத்துல போய் நான் அமர்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லிதான் இந்த 84வது சங்கீதத்துல நாம் பார்க்கிறோம். அதனால இந்த நாட்களிலும் கூட நாம் முதலாவது நம்முடைய வாழ்க்கை ஒரு வாஞ்சை, ஆலயத்தின் மேல ஒரு வாஞ்சியா இருக்க வேண்டும். நான் எப்படியாவது என்னுடைய தேவனுடைய ஆலயத்தில் நான் ஏதாவது ஒரு காரியம் செய்ய வேண்டும், என்னை ஏதாவது புது புது காரியங்கள் நான் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம அங்க உள்ள காரியங்களை, அந்த தேவனுடைய ஆலயத்துல உள்ள காரியங்களை எப்படி அதை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், அந்த ஸ்தலத்தை எப்படி பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு ஆசையாக காணப்பட வேண்டும். இதுக்கு மாடல் யாருன்னு பார்த்தோம்னு சொன்னால் தாவீது. 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரத்தை 1-3 வசனங்களை சற்று கவனித்தோம் என்றால், நான் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டேன், விலை உயர்ந்தெல்லாம் நான் சேர்த்து வச்சுட்டேன், ஆனா இன்னும் எனக்கு உள்ளதை நான் என்ன பண்ணுவேன், நான் தேவனுடைய ஆலயத்துக்கு நான் கொடுப்பேன்னு சொல்லி தனக்கு உள்ளதை, தன் சொந்தமானதை, தான் சொந்தத்துக்கு வைத்திருக்க காரியத்தை அவர் மனப்பூர்வமா கொடுக்குறாரு. இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம தேவனுடைய ஆலயத்துக்காகவும் தேவனுடைய காரியங்களுக்காகவும் மனப்பூர்வமா நம்ம காரியங்களை நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம். தேவனுடைய ஆலயத்துக்கு யாரெல்லாம் மனப்பூர்வமா செய்யறாங்களோ அவர்களையும் அவங்களுடைய குடும்பங்களையும் தேவன் மென்மேலாக ஆசீர்வாதத்தை கொண்டு இருப்பார். இன்னைக்கு உலகம் நம்ம நினைக்கிறோம் எனக்கு வேணும், இது மனிதனுடைய ஒரு இயல்பு. ஆனா ஒரு தேவனுடைய பிள்ளைகளுடைய இயல்புனா கர்த்தர் பார்த்துக்குவாரு, இதுக்கு நான் கர்த்தருக்கு நான் கொடுப்பேன், கர்த்தருடைய காரியத்துக்கு நான் கொடுப்பேன்னு சொல்லி அவங்க உற்சாகத்தோடு செய்வாங்க. பிரியமானவர்களே, இந்த நேரத்தை கூட சற்று நாங்க யோசித்து பாருங்களா. கேரளா பகுதி என்ன ஆச்சு, திடீர்னு 2 மணி ராத்திரிக்கு கிராமங்களே இல்லைன்னு சொல்லி அநேக வார்த்தைகள் மூலமாக நான் கேள்விப்பட்டேன். பணத்தெல்லாம் அப்படியே அள்ளி அள்ளி கொட்டுறாங்க, தங்கத்தை அள்ளி அள்ளி கொட்டுறாங்க, என்னத்தை எடுத்துட்டு போனாங்க, ஒண்ணும் இல்லை. இருக்கிற இந்த கொஞ்ச நாட்களிலாவது நான் தேவனுக்காக நான் காரியங்களை செய்ய வேண்டும், என்னுடைய ஆலயத்தை நான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், அந்த அப்படிப்பட்ட வாஞ்ச நமக்கு வர வேண்டும் என்று சொல்லுதான் இந்த 84வது சங்கீதத்துல நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அதனால இந்த நேரத்தை எனக்கு யாரும் இல்லையே, எனக்கு பாதுகாப்பு இல்லையே, எனக்கு அடைக்கலம் இல்லையேன்னு சொல்லி நம்ம யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா உனக்கு பாதுகாப்பு வேணும், உனக்கு ஒரு அடைக்கலம் வேணும்னா தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய ஆலயத்துல போய் நாம தங்கி இருக்கும்போது தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு கொடுப்பார், தேவனுடைய பாதுகாப்பை நம்ம கொடுப்பார். கர்த்தர் தாம் இந்த வேலை இந்த வசனங்களையும் இந்த ஜூம் மீட்டில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் கர்த்தர் தாம் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் பண்ணி நாம் முடிக்கலாம்.